இந்த ஆடு பார்த்தீங்கன்னா, தரையிலேருந்து கிட்டத்தட்ட 5 1/2 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் இருக்குங்க. அந்த தழை பறிப்பதற்காக அதனுடைய முயற்சி செய்து அந்த தழைய பறிச்சு சாப்பிடுதுங்க. ஆடு வந்து பெரிய ஆடு தான். இருந்தாலும் அந்த முயற்சி வந்து வீண் போகாதுங்க. அது பறிச்சு சாப்பிடுற அந்த முயற்சி விடாமுயற்சினால அது பறிச்சு சாப்பிடுங்க. நம்மளும் அந்த மாரி விடாமுயற்சி பண்ணா கண்டிப்பா எல்லாமே ஜெயிச்சிடலாங்க. ஏன்னா இந்த ஆடுவே வந்து ஒரு வாயில்லாத ஜீவனே எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி சாப்பிடுது பாருங்க. அப்ப நாம ஏன் அங்க முயற்சி செய்யக்கூடாது? முயற்சி செஞ்சா கண்டிப்பா ஜெயிச்சிடலாங்க. அதுக்காக வந்து நமக்கு வந்து முடியலலாம் உட்காந்துருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கணும். முயற்சி செஞ்சுட்டே இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சுட்டே இருக்கலாம். ஜெயிக்கிறதாங்க நம்ம லட்சியம், நமது வாழ்க்கை. நான் எந்த வேலையும் செஞ்சாலும் அதே போல ஜெயிச்சிடணும் அந்த வெறியோட தான் செய்றேன். இனியும் ஜெயிச்சிருவேன். என்னடா நான் லூசு மாரி பேசுறேன்னு நெனைக்கிறீங்களா? நெறைய வந்து அனுபவிச்சுட்டேங்க. பண்ணி நெறைய அனுபவிச்சுட்டேன். நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஏணியா தான் இருக்கிறேங்காண்டி, அதனால தான் அந்த ஒரு விரக்தியில என்ன பேசுறதுன்னு